வணக்கம் தமிழ் இளைஞர்களே, இளைஞிகளே, பெரியவங்களே, தாய்மார்களே, தந்தைகளே, வயசானவங்களே, நாளைக்கோ இன்னைக்கோ போக கிடக்கிறவங்களே, போகிறப்போ ஒரு நன்மையும் உண்மையும் செஞ்சுட்டு போங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் வராப்புல இந்த எலெக்ஷனில், அதாவது நல்ல வருமானத்தில் இருந்தவர் அந்த காசே வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவரை சோதனை பண்ணாம, சோதிக்காம, வேதனைப்படுத்தாம, சங்கடப்படுத்தாம ஒரே ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுங்க. உங்கள் நாடு நல்லா இருக்கும். இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு எந்த பொருள் ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு எவிடன்ஸ் வேணும்னா எத்தனை தாடி நடக்கணும், எத்தனை பேர்த்த பார்க்கணும், எவ்வளவுலாம் லஞ்சம் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. நீங்கள் ஒரு தாட்டி எங்கே போகணுமோ அந்த ஒரு தாட்டி எங்கே போனதுனே போதும். அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இல்லைன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் அவங்க இடத்துக்கு கடைசியாக போட போதும், அலைய வேண்டியதில்லை. எந்த எவிடன்ஸாக இருந்தாலும் கிடைக்கும். 1 2 வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ செலவுக்கு கரெக்டாக அவர் தந்துடுவார். ரெவடி கூட்டம் இருக்காது, போலீஸ் தொல்லை இருக்காது. என்ன இந்த போதை பொருள்னால தானே இவ்வளோ பிரச்சனையே வருது. அந்த போதை பொருளே இருக்காது, போலீஸுக்கே வேலை இல்லாமல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு இருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? விசில் சன்னம் ஜெயிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பே இருக்காது, மது விளக்கும் இருக்காது. எங்கேயாவது போதை பொருளை யாராவது உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு ஷூட்டிங் ஆடு கொடுக்குற, போலீஸுக்கு பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கு. சரக்கு ஒயின் ஷாப் பூரா முக்கு மூலையில் இருக்க ஒயின் ஷாப் பூரா இழுத்து மூடுறது கண்டிப்பாக. எவனாவது கள்ள சாரம் இடையில காய்ச்சி சைடில் விற்கிறான்னு தெரிஞ்சா போதும், ரிப்போர்ட் கொடுக்கணவங்க இருக்கு 50,000. அவனை சூட் பண்ண முற்பாடு தான் அந்த 50,000 அவனுக்கு போய், அந்த ரிப்போர்ட் கொடுக்குறவனுக்கு 50,000 கிடைக்கணும்னா அந்த காய்ச்சி விற்கிறவனை சூட் பண்ணும் போலீஸ். அப்போ தான் காட்டி கொடுக்குறவனுக்கு அந்த காசு கிடைக்கும், 50,000 ரூபா. ஓகேங்களா? தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உலகத்திலே சிறந்ததாக ஒரு வரணுங்கிறது தமிழுங்கிறது ஒரு அமுதை. அமுதைக்கும் தமிழ் என்று பேர், எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் அமுதைக்கு மேல். அது மாதிரி நல்லா இருக்கணும்னா விஜய்க்கு ஓட்ட போடுங்க, கெட்டது எதுவுமே இருக்காது.